கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதர் நலங்காக்கும் குணமாதா, கோமாதா. கோவிந்தராசு வாடா வாடா ஐயா ராசா வா வா. அடே நஞ்சப்பா, இருட்டிருச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு. ஆமா ஆமா கோவிந்தராசு, நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கியாடா? கயிறை பிடிங்கிட்டு கிளம்பிடக்கூடாது என்ன? காலையில பாப்போம். யோ யோ, யாரையா நீ? எங்க படுத்திருக்க? ஐயா நான் வெளியூரியா, இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில புறப்பட்டோம்யா. இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு, வேற எங்கேயாவது போய் படு. என்ன அது ஒம்பாட்ல பொசுக்கணும் உட்கார? யாரையா நீ? ஐயா நான் வெளியூரியா, இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில போயிடுறியா. இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. நஞ்சப்பா, இங்கேயும் வயசு பிள்ளையா அப்பா. ஐயா ஐயா. யாரு? அம்மாவா? வணக்கம்மா. என்ன அம்மா, நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு போலாம் தான். என்ன சொன்ன? குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா கேக்குற? அப்படி கேட்கலாமா? யாத்தா எந்த மாதிரி அடிக்காத தாயி, இந்தமா பொண்ணா கேக்குற பொண்ணு இல்ல ஊர் பக்கத்தாலே வந்து தாயி அடிச்சா அம்மா அது இன்னொரு தரல. தங்கச்சி அம்மா, தாயி நாகவேணி எங்க போயிருந்த ராத்திரிலாம்? ஏன்பா? நீ வருவேன்னு விடிய விடிய வாசப்படியிலே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அட கிறுக்கு போய் தங்கச்சி, ஏமா அண்ணன் எங்கம்மா போயிட போறேன்? எனக்காக இந்த மார்கழி மாசம் வாடையில முடிச்சே கிடந்தாக்கும். இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு கிடந்தாகும். புரியாத புள்ளியா இருக்கிய அம்மா நீ. ஆமா, ஒரு கை எங்க இருக்கு, இன்னொரு கை எங்கன்னு? இன்னொரு கை எங்க இருக்கு? பின்னாலதான் இருக்கும். ஐயோ, என்னென்ன வச்சிருக்க? காட்டுங்க, என்னென்ன வச்சிருக்க? அம்மா, இன்னைக்கு கோவிந்த ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டான். அதனால அஜாலா குஜாலா வசூல். அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க? காட்டுன்னு. தங்கச்சி, ஏன் வசூல்ல வாங்கிட்டு வந்ததை காட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. சந்தைக்கு போய் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்களே, அத முதல்ல காட்டு. முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு. முதல்ல நீ வாங்கிட்டு வந்ததை காட்டு. முடியாது, முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு. என்னால முடியாது. பா, இந்த பிடிவாததான். உள்ள வா. கோவத்தை படுறா. ஐயோ, என்னென்ன நீ கூட கொடையை வாங்கிட்டு வந்திருக்க? அதானா? நான் ஆத்தாக்காக கொடையை வாங்கிட்டு வந்தேன். ஏமா, நான் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்தேன்? ஆத்தாவுக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன். மழை வந்து ஆத்தா நனைஞ்சு கரையிறாளுன்னு அவளுக்கு ஒரு குடை பிடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தா, அதே மாதிரி நீ வாங்கிட்டு வந்திருக்க. நான் என்ன நினைச்சு இந்த கொடையை வாங்கிட்டு வந்தேனோ, நீ கூட அதையே நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நாகவேணி, அடாடாடாடாடா, அண்ணன் தங்கச்சின்னா இப்படி எல்லாம் இருக்கணும். ரெண்டு பேரும் மனசு ஒரே மாதிரி இருக்கே. ஆத்தா ஊருக்குள்ள ஒண்ணு பேசிக்கிறவாளை கேள்விப்பட்டிருக்கியா? குளத்தங்கரையில தங்கச்சி தும்முனா ஆத்தங்கரையில அண்ணன் தும்முவான்னு. அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் தான். ஒண்ணு சொல்றேன் ஆத்தா, செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் ஜாவோம். உனக்கு இருக்கு பயல, எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைடா பேசுற? அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும் சாமி. அம்மா, இதுல காசு வச்சிருக்கேன், மளிகை சாமான் வாங்கியாந்து கொடுத்துருக்கன்னு. இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி. சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150. இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க. அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த? ரொம்ப முக்கியம். போய் பீரோல உட்கார். ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோவுல உட்கார்ந்து படம் பார்க்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும், வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சவாத்திரமா போச்சா? இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில 3வது சீட்ல உட்காருங்க சார். ஓ சாரி, உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேட்கலப்பா. தலையெழுத்து. டிடிஎஸ் போல இருக்கு, சைடுல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது. படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன். எங்க வேலை பாக்குறீங்க? மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். என்னையா வேலை இல்லாத நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான். கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போட்டு கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது. ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதுமா மணக்குது. என்னங்கடா இது? படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா? பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு. சும்மா இரியா, வெளியே படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன். யோ, அது ரெகுலர் ஷோ, நூன் ஷோ. பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே. அவதாண்டா ஆத்தாடா.
உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனேன். நில்லுங்க. குழந்தைய கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம். ஐடியா. ஆத்தா! 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 ஹலோ, உள்ளே வேண்டா. உண்டியலுக்குள்ள உண்டிக்கிட்டு இருக்கிறது. வெளியே வாடா. யாரது? சாமி, கையிடுங்க. அவன் கத்தி கத்தி வச்சிருந்து தொப்புல கீறிட்டான்னா டக்கரா போய் அவனை டேக்கிள் பண்ணுங்க. இருங்கடா. யாரா நீ? யாரா நீ? நான் ஒரு வேலை கிடைக்காதவன். ஏண்டா, தடிக்க விழறதுக்கு 1000 இடம் இருக்கும்போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த? சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போடா வெளியே. என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். தள்ளுங்க அப்படி. ஏண்டா, நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றியா? திருவிழா கவுசுல 2 பக்கம் தட்டி அடிச்சிட்டு நடுவுல உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல்டா. யோ, நீ டெம்பரரி தக்கார். உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ. சார், நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம். கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன். என்ன ஏன் சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தை தான். முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது. யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில்ல? இப்ப என்ன சொல்ற? தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு. இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது. நான் தான் ஆத்தா. அம்மா அம்மா, ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற? 2 நாளா வவுறு சரியில்லை. பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடுடா. அடிக்காதம்மா. குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற. கொண்டா. வாடா கண்ணு, வாடா ராஜா. ஓடியா ஓடியா, வா வா. தாத்தா வாடா கண்ணு. தாத்தாவை பாரு, பழத்தை உரிக்கிறேன். இத நீ சாப்பிடு, இல்ல நான் சாப்பிட்டுருவேன். நானே சாப்பிடுறேன். நல்ல பிள்ளை. பாத்தியாமா, இப்படித்தாம்மா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும். சரிங்க. அடாடாடாடாடாடாடா. பாத்தியாரா, குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப பாரு உன்கிட்ட இதே ரோதனையா போச்சு. ஏமா 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 பாலே குடிக்க மாட்டேங்கிற நீ. எதுக்குமா பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்தமா எதுக்கு அடிக்கிற? பாலே குடிக்க மாட்டேங்கிறானே. ஏமா அதுக்காண்டி புள்ளைய போட்டு அடிக்கிறது? குழந்தைய டீல் பண்ற விதமே வேறம்மா. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாரு. குழந்தைய கொஞ்சம் திருப்பு. கண்ணா ராசா, என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல நான் குடிச்சிருவேன். என்னடா சொன்ன? என்னங்க? அம்மா நான் அப்படி சொல்றேன். அம்மா அவன- ஐயா ஐயா இல்ல யா 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 குழந்தை பால் குடிக்கணுமே சொல்றேன். ஐயா ஐயா ஐயோ நீ வளர்க்க வர கையில இருக்கியா? அம்மா அம்மா தாய் தாய் நான் அப்படி சொல்லமா. போராட போறா இது வேலையா போச்சு எனக்கு. இருத்தா என்ன கால இருக்கிறியா? ஐயோ, நிறுத்துங்க. தெருல காட்டுற விதையை என்கிட்ட காட்டிட்டு இருக்கியா? இது வித்தல்லமா தங்கச்சி, விசேஷம். அந்த சந்தோஷத்தினாலதான் சங்கீதம் நாயன வழியா வந்து கொட்டுதுரா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன விஷயம் சொல்லுன்னு. தங்கச்சி, ஒரு பணக்கார விட்டு அம்மா அவங்க குலசாமியை கும்புறதுக்காக நம்ம ஊரு பக்கம் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி நாகாத்தாளுக்கு கொடை பிடிச்சு நின்னுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அத அந்த அம்மா பார்த்துட்டு ஒரே சந்தோஷம்.
தான் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு தரகரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தரகர் என்னை வந்து பார்த்தாரு, பேசினாரு. உடனே நாங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கலாம். தங்கச்சி தங்கச்சி என்ன கல்யாணத்தை பத்தி பேசுற ஆளை காணோம்? நாகவேணி அம்மா இங்க இருக்கியா? தங்கச்சி என்னம்மா உனக்கு கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சத்தம் இல்லாம திண்ணையில வந்து உட்காந்துட்ட? எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். கல்யாணம் வேணாமா? ஏண்டா? நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். யாத்தா நாகாத்தா கேட்டியா அந்த கூத்த? நான் தனியா இருப்பேன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் இருக்கு புள்ள. அம்மா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? குழந்தைகளை பெப்ப அதை தூக்கி நான் எப்படா கொஞ்சம் வேண்டாமா உசுரோட இருக்கேன். எம்மடி அந்த நாகாத்தா புண்ணியத்துல நல்ல பெரிய இடம், நல்ல மனுஷங்க வேற. தாய் பண்ணி கல்யாணம் வேணாம்னு சொல்லாதம்மா. ஒத்துக்கடா தாயி? எங்க அம்மா இல்ல, ஒத்துக்கமா? அம்மா இல்ல, அம்மா. கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க. அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடா கைய கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷடப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம். பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? அட பாதகா, சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா? நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா? இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா, இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படின்னா நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத. போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா. கடல் நக்கரை போனோரே காணால் குன்னு போனோரே, கடல் நக்கரை போனோரே காணால் போனோரே, போய் வரும் போல் என்ன கொண்டு வரும், கைதறிய போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஒண்ணும் கொண்டு வராது. இப்படியே இந்த மாதிரி உடுக்கடிச்சோம் ஆவிதான் வரும். ஏய், வெறுப்பாதீங்கடா. மணி 12 ஈஸ்வர காணோம், எங்க போய் தொலைஞ்சானோ? ஆயால பெண்குட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் കഴിച്ച് ഇവിടെ തള്ളിട്ട് വരാൻ പറഞ്ഞു. ഒരുപാട് ആ പെൺകുട്ടി സുന്ദരമായിട്ടൊരു കാരണം മച്ചാ അവൻ സെറ്റിൽ ആയിട്ടാ. நல்லதொரு குடும்பம் அப்ப சின்ன வீடு நான் டுட்டோரியல் காலேஜாடா தொங்கனா கூட. എന്താ നോക്കാം? டேய், போன்ல நோக்காம இல்லடா, கேட்காம் போ. ഹലോ, ആരാണ്? ഈശ്വരാ, പോയി വരുമ്പോൾ എന്നെ കൊണ്ട് വരും, പൊണ്ണിയപ്പ കൊണ്ട് വരും. சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. ப்ராப்ளமா? என்னடா? நான் சொல்றேன், நீங்க 3 பேர் உடனே புறப்பட்டு நம்பர் 13 மார்ச்சரி தெருவுக்கு வந்துருங்க. அங்க எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். ஓகே? சரிடா, வரோம். டேய், ஈஸ்வர் என்னடா சொன்னா? ஏதோ ப்ராப்ளமா? நம்பர் 13 மார்ச்சரி ஸ்ட்ரீட் வர சொன்னா.
யார் அவன்? மார்ச் ஜனவரி பிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவில கிடையாதுடா. அவன் சொன்னானே எங்கேயாவது இருக்கோ போய் தேடும். என்னடா அது? பின்ன மிட் நைட்டு 13 நம்பரு మార్చి వరి బీసాల్ బాత్ ఎఫెక్ట్ కుడుకురండా అక్కడ ఏమి ఆవిందో மார்ச்சரி ஸ்ட்ரீட் இருக்குடா. ஆமாண்டா, அது எப்படா மார்ச்சரி தெருன்னு பேர் வச்சிருக்காங்க? டேய், இந்த மார்ச்ல தானே வரி கட்டுவாங்க. அந்த ஞாபகார்த்தமா மார்ச் ஒரு தெருன்னு வச்சிருப்பாங்கடா. கரெக்ட். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வா வாடா. 13 நம்பர் வீடு. டேய் ஈஸ்வர், வீடு இருக்குடா. அட எந்தடா அது? செக் கர்மம். டேய் மச்சான், 13 நம்பர்ல வீடே இருக்க கூடாதா? யாரா அவன்? முதல் வீடே 13 நம்பர் வீடா இருக்கு. மச்சான், நேத்து பேஞ்ச மழையில 12 வீடும் கரஞ்சு போயிருக்கும்டா. கரெக்ட். சரி, நீ போய் தைரியமா கதவு தர. போய் வரும் போய் என்ன கொண்டு வரும். ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி கவுத்துட்டே? அடா பாவி, கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுந்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியாடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு? நீ யாரு அதை கேட்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு. சொல்லு. எனக்கு 5 பெண் குழந்தைங்க. 6வது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா. உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு 6 குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ? மரம் வச்ச ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போறா. அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன். ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே. அடா பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். 6 பெண் குழந்தையா பெத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாதயா. பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல. அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறான் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே. அரிது அரிது ஆவியாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஆவியை வீட்டுக்கு அழைத்து வருதல் அரிது, அதனினும் அரிது ஆவியை கோவிலுக்கு அழைத்து வருதல் அரிது. கூட்டி வந்த காலை போலீஸ் வந்து தடுப்பது அதனினும் அரிது தானே. முருகா, என்னடா இது? பிச்சைக்காரன் பிச்சை போட்டு போறான். என் சாங்க அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. கவனி, சிம்பாலிக்கா உனக்கு சாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆத்தா, நாகேஸ்வரி தாயே, என்னையும் தங்கச்சியும் அநியாயமா கொண்டு எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்கம்மா. அந்த பாவியை நான் பழி வாங்கணும். எனக்கு சக்தியை கொடுமா, எனக்கு சக்தியை கொடுமா. கண்ணா, எங்கடா போயிருந்த? 2 நாள் ஆளே காணோம். தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குங்க முதலாளி. அதான் நான் பூசாரியை போய் பார்த்துட்டு வந்தேன். பூசாரி போய் ஓட்டினானா இல்லையா? பேய் ஓட்டுறதுல பெரிய ஆளுங்க முதலாளி. எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் அவன் ஆணி அடிச்சா ஆவி அப்படி இப்படி நகராது இல்ல. டேய், அப்படிப்பட்ட பூசாரி தான் தேடிட்டு இருக்கேன். இந்த பார், அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. சரிங்க. டேய் இருடா, அவன் எப்படிடா வருவான்? அவன் பெரிய மோடி வேலைக்காரங்க, ஜாடியில கூட வருவான். அப்பாடா. யோ, என்னையா அது? என்ன? அவன் பஸ்ல வருவான், கார்ல வருவான்.
நீ என்னையா ஜாடியில வந்திருக்க? இதுக்கு முன்னால செம்புல தாங்க வந்துக்கிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு வசதி இல்ல, அதான் ஜாடிக்கு மாறிட்டேன். பெரிய மந்திரவாதி இருப்ப போல இருக்கு. உன் பேர் என்ன? விட்டாலாச்சாரியா. அவரு படம் எடுக்கிறவராச்சே. அட அவர் வேறங்க. நான் வில்லாளகண்ட விட்டாலாச்சாரியா. அம்மா பேரு ஜெகன்மோகினி, அப்பா தான் பட்டணத்தில் பூதம். அப்ப மாயாவி மாரிச்சந்த் அவர் எங்க தாத்தா. ஓ, அது அந்த ஜாடி எங்க வாங்கின? மாயா பஜார்ல தான். ஆமா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ரகசியம். காது கூட. காது தானே, எடுத்துக்கங்க. என்னையா அது? காது மட்டும் வந்திருக்கு. நீ தானே காதை கொடுன்னு கேட்ட. நான் தெரியாதனமா கேட்டேன்யா. இது இடியா முதல்ல, இது எடுத்து தொலையா முதல்ல. எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு பிசுக்கோத்து விஷயம். பரவாயில்ல, பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும், நீங்க விலாவரியா முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. வெள்ளாளகண்டா, நாங்க தெரியாதனமா ஒரு கொலை பண்ணிட்டோம். நீ பயப்படாத. அது பாவியா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. கொல்றதுக்கு வேற தேதி குறிச்சிட்டா. வெள்ளாளகண்டா, என் உசுறு பொங்கையில தான் இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருப்பா. டேய் எந்திரா. டேய் உன்னை தாண்டா, எந்திரா. நானா? எந்திரா. வாடா அப்படி உட்கார்றா. கீழே உட்கார்றா. இந்த காலை தூக்கி இது மேல வைடா. வைடா, வேமா வைடா. நம்மடி ஏன்டா அழுத்துற? ஏன்டா அழுத்துற? அமுக்கி விடுறா, வலிக்குது இல்ல, அமுக்கு. ஏயா டா போடுற, கீழே உட்கார சொல்ற, கால் அமுக்கி விட சொல்ற. யோ, என்னையா இதெல்லாம்? டேய், இப்ப நான் உன்னை காப்பாத்த போறேன். இனிமேல் ஓ உசுறு ஏன் கையில தானே. அதுக்கு கால் அமுக்கி விட சொல்றியா? உனக்கு காசு வேணாக்கள் நான் தரேன். காசு பணமெல்லாம் வேணாம். ஒண்ணு சரியா? என்ன? இந்த காரு, பங்களா, தோட்டம், துறவெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு. யோ, என்னையா அது? என்னடா விட்டு அவரை பேசியே இருக்க? சரியான குரங்கு பேலா போல இருக்க. என்னது? நான் குரங்கா? தம்பி, கொஞ்சம் திரும்பி பாரு, யார் குரங்குன்னு தெரியும். இப்ப நீ வால் பையன்டா. இந்த வாளோட வெளியே போனீன்னா உன்னை பிடிச்சு ஜூபுல விட்டு வசூல் பண்ணுவாங்க. போறியா? போ போ போ. என்னையா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கு. யோ, எடியா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கியா? எப்படி இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கும்டா. யோ, இந்த வால் எடுத்துறியா முதல்ல? இத பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. ப்ளீஸ், இந்த வால் எடுத்துரு. அப்படி வா, வலிக்கு போய் தொலை. ஐயா சாமி, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா? ஆமா. என்னையா ஆத்தா இப்படி தின்றா? ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற? ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா. வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா? வைக்கிறேன். வாப்பா குழந்தைசாமி, என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடியறக்கி காது குத்துணுங்க. அவ்வளவுதானே? முடிய வெளியே இறக்கிக்க. காது ஆத்தாவுக்கே குத்தினேன். எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். என்ன? உங்களுக்கு குத்துனா அம்மனுக்கே குத்துன மாதிரி. அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு போ. காது குத்துறா இருந்தா நகை கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. என்ன? ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆமா. ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம். தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கேயம்மா. ஆத்தா அங்க பாருங்க. முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டுமே. அட பாவிகளா, லஞ்ச் பண்ணும்போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கரை வரைக்கும் போயிடுச்சு. விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போயிடுச்சு. ஆத்தா, இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். ஆத்தா, குத்தாம விடவே மாட்டேன்.
தர்மகர்த்தா தர்மகர்த்தா காது குத்த தம் தூண்டு தங்க ஊச்சி தானே வச்சிருப்பாரு இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோணி ஊச்சியோட அலையிறானுங்களப்பா. பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க? அது வேறயா? நான் எஸ்கே காப்பாத்துங்க. ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்று பிரயோஜனம் இல்ல. உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா. ஐயோ தர்மகர்த்தா மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எங்கிட்டே காட்டிட்டியா? பரவாயில்ல, நம்ம ஊர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா? இதுக்கு அட பாவி, பஞ்சர் ஓட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா? ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்ட. நாளைய முதல் ஆத்தாவுக்கு மூக்கும் குத்தப்படும். அட படுவாவிகளா, என் மூஞ்சில எந்த ஏரியாவையும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆத்தா, இந்த காது மூக்கு இதெல்லாம் ரொம்ப அல்ப விஷயம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம். என்ன விழா? பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா. தீ மிதிக்க போறா.